சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But he answered and said, It is written, Man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. Matthew 4:4. అందుకాయన మనుష్యుడు రొట్టె వలనను మాత్రము కాదు, కాని దేవుడి నోట నుండి వచ్చు ప్రతి మాట వలన జీవించును అని వ్రాయబడి ఉన్నదనెను. ಮತ್ತೇಯು ಸುವಾರ್ತ 4వ ಅಧ್ಯಾయం 4వ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಆತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರದಿಂದಲೇ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರ ಬಾಯೊಳಗಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಜೀವಿಸುವನು ಎಂದು ಬರೆದದೆ ಅಂದನು. ಮತ್ತೇಯನು 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். மத்தேயு 4:4. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம் சூழ்நிலைகளை மாற்றுகின்றது. சிலதை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்ற நினைவுகளை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய வார்த்தையே நம்மை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரைமட்டும் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.